أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்து இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு புனித ரமலான் மாதத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான வகையில் நம்முடைய நல்லமல்களை செய்து அதற்கு கூலியை எதிர்பார்த்த வண்ணமாக, அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்த வண்ணமாக, அவனுடைய திருமுகத்தை எதிர்பார்த்த வண்ணமாக இன்று சந்தோஷமான முறையில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து அவனுடைய அருளையும் கிருபையும் நம் மீது பொழிந்தருள்வானாக. நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு பள்ளியின் தொடர்போடு நல்ல முறையில் அமல்களை செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தோமோ அதே போல இனி வரக்கூடிய காலங்களிலும் பள்ளியின் தொடர்போடு இருந்து அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அருளையும் பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்படி சந்தோஷமான முறையில் இங்கு கருத்து வேறுபாடின்றி, மொழி இன வேறுபாடின்றி இங்கு அழகான முறையில் நாம் இங்கு காட்சி அளிக்கின்றோமோ அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளிலும் நம் அனைவரையும் இதே போல ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், முஃமின்கள் சந்தோஷமான முறையில் எந்த விதமான ஒரு
பதற்றமும் இன்றி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, குறிப்பாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நாம் 2 விதமான பெருநாட்களை கொண்டாடுவோம். ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்று அழைக்கப்படும், மற்றொன்று ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படும். குறிப்பாக இந்த ஈதுல் ஃபித்ர், ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பை முடித்துக் கொள்ளுதல், நோன்பை முடிவுக்கு கொண்டு வருதல் என்கிற அர்த்தம் எல்லாம் அடங்கும். எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் சஹரை கொண்டு நோன்பை ஆரம்பம் செய்கின்றோம், இஃப்தாரை கொண்டு நோன்பை முடிவுக்கு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இல்லையா? அந்த இஃப்தாருடைய வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த ஃபித்ர் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது ஒட்டுமொத்தமாக அதற்கான எண்ணிக்கையிலான முழுமையாக நோன்பை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நாள். ஈத் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த அடிப்படையில் தான் இந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற பெயர் இதற்கு சூட்டப்பட்டது. இந்த நாட்களில், இந்த நாளில் குறிப்பாக நாம் 4 விதமான விஷயங்களை நாம் தலையாய கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த நாளில் நாம் குறிப்பாக ஏழை எளியவர்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களை நம்மால் முடிந்த அளவு அவர்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும். இதனுடைய பிரதான நோக்கம் என்ன? ஏழை எளியவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, அல்லாஹ் நமக்கு வழங்கியதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து அவர்களையும் சந்தோஷமான முறையில் நாம் காண வேண்டும். நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது. இரண்டாவது, சகோதரத்துவம் இதனை கொண்டு மலர வேண்டும். சகோதரத்துவம், எந்தவித கருத்து வேறுபாடும் இன்றி நாம் அனைவரும் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்கிற அடிப்படையின் கீழ் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற சகோதரத்தை மலரும் விதமாக நாம் நம்முடைய நட்புறவுகளை இந்த நாளை கொண்டு நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல மார்க்கத்தின் பெருமையை இந்த நாளை கொண்டு நாம் வெளிப்படுத்த வேண்டும். எங்களுடைய மார்க்கத்திலும் ஈத் இருக்கிறது, பெருநாள் கொண்டாட்டம் இருக்கிறது. அதை நாங்கள் எப்படி கொண்டாடுகிறோம், எப்படி கையாளுகின்றோம் என்று இந்த உலகிற்கு நாம் இதன் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். நான்காவதாக, நம்முடைய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், இந்த நாளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சொந்த பந்தங்களை, இரத்த சொந்தங்களை அனைவரையும் அணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 பிரதான நோக்கங்களை அணிந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு வழங்கியதிலிருந்து நம்மை அதை வெளிப்படுத்தினால் போதாது. அல்லாஹ் ஏழை எளிய மக்களையும் நம்மை கொண்டு திருப்தி அடைய செய்வதற்கு ஏதுவாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் நோக்கம் இல்லையா? அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானா, ஏன் என்று சொன்னால் குறிப்பாக மார்க்க விஷயங்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் ஒரு மனிதன் அவனுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட, அவனுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயத்தை அவன் சரிவர செய்யவில்லை என்று சொன்னால், தண்டனைக்குரிய பாவத்தில் அவன் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால், அல்லது அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை அவனுடைய இயலாமையின் காரணமாக, ஆரோக்கியமின்மையின் காரணமாக அவனால் அதை முழுமைப்படுத்தவில்லை என்று சொன்னால், அதற்கு பகரமாக என்ன சொல்கிறான் அல்லாஹ்? ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அதற்கு பகரமாக என்ன செய்யுங்கள்? அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்று கூறுகின்றான் இல்லையா? நோன்பு நாம் வைக்க வேண்டும், வைக்க முடியவில்லை என்றால் அதற்கு பகரம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அல்லது ஒரு சில நேரங்களில் நாம் நோன்பை முறித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் 60 ஏழைகளுக்கு, அல்லது ஒரு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பகரமா நீ ஏழையே வருது. அல்லாஹ் அப்ப இப்படிதான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கான். நாம் அதற்கு பகரமா அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு நாம் வழங்கி தாராளமாக தான தர்மங்களை வழங்குவதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியை இலகுவாக பெற்றுவிட முடியும். இது இந்த நோக்கம், இது இந்த ஈது பெருநாளில் நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான நோக்கம். அதே போல இரண்டாவது என்னவென்று சொன்னால், நம்முடைய மகிழ்ச்சியை அழகான முறையில் வெளிப்படுத்த வேண்டும். ஒரே 30 நாளா அல்லாட்ட அழுதாச்சு, 30 நாளா அல்லாஹ் கிட்ட அழுது புலம்பியாச்சு, நம்முடைய கவலைகள் எல்லாம் வெளிப்படுத்தியாச்சு. மார்க்கம் ஒருபோதும் எப்போதும் நீங்கள் வறுமையாகவே காணப்பட வேண்டும், காட்சியளிக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மார்க்கத்திலும் சந்தோஷத்திற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அதனுடைய வரம்பு மீறி நாம் சென்றுவிடக் கூடாது என்று மார்க்கம் ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றது. அதாவது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் 2 சிறுமிகள் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக தப்சுகளை அடித்துக் கொண்டு பாடல் பாடக்கூடிய ஒரு காட்சி. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியாக கிராஸ் ஆகி வராங்க. அப்ப பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி நீங்க இப்படி சந்தோஷமா வெளிப்படுத்துறதா, இது ஒரு ஒழுக்கக்கேடா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிள்ளைங்களை கண்டிக்க போறாங்க. கண்டிக்கக்கூடிய சமயத்துல அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
தடுத்து நிறுத்துகின்றார்கள். அவர்களை விடுங்கள், அவர்கள் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவர்கள் அதனை வெளிப்படுத்துகின்றார்கள். எனவே அதனை விடுங்கள். இந்த நாள் நமக்கான ஈதுடைய நாள். எப்படி மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் அவர்களுக்கான பெருநாள் கொண்டாட்டம் இருக்கின்றதோ அதே போல ஹாதா ஈதுல்லனா, இந்த நாள் நமக்கான ஈது கொண்டாட்டம். எனவே சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வரம்பு மீறாமல் இருக்க வேண்டும். சந்தோஷம் என்கிற பெயரில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வகையில் நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அதுக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய சந்தோஷ கொண்டாட்டங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறது. மூன்றாவது விஷயம் சகோதரத்துவம், முக்கியமான விஷயம். இந்த ஒரு நாளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பின்னால் நமக்குள்ள பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், குடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருக்கலாம். இயற்கையாகவே ஒரு நபரை பார்க்கும் பொழுது நாம் அவர்கள் மீது அன்பை காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாமல் இருக்கலாம், முறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம், வியாபார நோக்கில் கலாமலாலை பேணக்கூடிய விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். இவை அனைத்தையும் கலைத்து விட்டு நாம் அனைவரும் முஸ்லிம் என்கிற ஒரே கோட்டின் கீழ் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சகோதரத்துவத்தை மலர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வ இதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. உங்களுக்கு யாராச்சும் சலாம் சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க? அதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்த சலாமை இன்னும் அழகுபடுத்தி நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நம்மை பார்த்து யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி என்று ஒரு வார்த்தையை நீங்கள் அதிகப்படுத்தி சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னால் நீங்கள் அதை காட்டிலும் இன்னொரு வார்த்தையை வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்குள் சகோதரத்துவம் மலரும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஏனென்று சொன்னால் இந்த ஆயத்தை நிறைவு செய்யும் பொழுது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஹசீபா என்று கூறுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துக்களின் மீதும் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் என்ன செய்கின்றோம், எந்த நோக்கத்தில் நம்முடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நாம் நம்முடைய புன்சிரிப்பை வைத்து நம்முடைய சகோதரர்களை அணுகுவதும் ஒரு தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் தபஸ்ஸுமுக ஃபீ வஜி அஹீக ஸதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து அவனுடைய முகத்தை பார்த்து நீ ஒரு புன்முறுவலோடு நீ சிரிப்பதும் ஒரு விதமான சதக்கா, தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகின்றார்கள். அந்த வகையில் வேறு எந்த நாட்டுடைய தோழர்களாக இருக்கலாம், வேறு எந்த இடத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அவை அனைத்தையும் கலந்துவிட்டு அல்லாஹுவின் இடத்தில் நாம் அனைவரும் சமம் என்கிற கோட்பாட்டின் கீழ் நாம் அனைவரையும் அணுக வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதாவது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. இந்த நாளின் விளைவாக பல்வேறு விதமான அன்பளிப்புகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், நாமும் மற்றவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். இதன் மூலம்தான் நமக்குள் என்ன ஏற்படும்? ஒரு பரஸ்பர ஒரு உறவு முறை ஏற்படும், ஒரு நட்புறவு நல்ல முறையில் ஏற்படும், இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது. அதை வாங்கிக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். வாங்கினதுக்கு அப்புறம் இது நல்ல அழகா வண்ணமயமா இருக்குது, ஆனா இந்த துணி என்னைய கூட சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டா இன்னும் அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உம்மு ஹாலிதுன்னு சொல்லி ஒரு குழந்தை, அது எத்தியோப்பிய குழந்தை, அது அரபு இல்லாத குழந்தை, அது விளையாண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தையை சிறுமியை அழைத்து அந்த ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு போர்த்தி அழகு பார்த்து அந்த குழந்தையின் மொழியிலே இது உனக்கு சூப்பரா இருக்கு, சனா சனா என்று சொன்னார்கள், இது உனக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இதன் மூலமாக நாம் விளங்கக்கூடிய செய்தி, நாம் நம்மை சார்ந்தவர்களோடு மட்டும் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடாது. முஸ்லிம் என்கிற அடிப்படையில் அல்லது ஏழை இளையவர்கள் எல்லாற்றையும் ஒரே முறையில் ஒரே கண்ணோட்டத்தில் நாம் அணுக வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையின் கீழ் நாம் அதனை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல உறவு முறைகளை பேணி நடப்பதில் நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. நான் அவர் பேசினாதான் நான் பேசுவேன், என் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் நியாயமா நடந்துக்கிறேன். ஆம், நியாயமாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீது தவறே இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் வாலண்டியரா போய் பேசக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி தந்தார்கள். அதே போல மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நியமத்துகளை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கான், எனக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் நல்ல வசதி வாய்ப்பு. ஏன்னா இது போன்ற நாட்களிலும் கூட நம்முடைய மனசுகளில் ஒரு சில நேரங்களில் அவங்களுடைய லக்ஸரியான ட்ரெஸ்ஸை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துகளை பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு கணம் ஏற்படும்,
அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கான், நம்ம அந்த பெருநாள் கொண்டாடுறது ரொம்ப சிரமத்துல கொண்டாடுற மாதிரி இருக்கு அப்படி என்று நினைக்க கூடாது. ஒருபோதும் இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம யாரை பத்தியும் பொறாமப்படல அப்படின்னு சொன்னா அதற்கான மதிப்பு என்ன தெரியுமா, விலை மதிப்பு என்ன தெரியுமா, சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அமர வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, இந்த கதை வழியா ஒரு நபர் வருவாரு, உங்களுக்கு யாருக்காச்சும் சொர்க்கவாசியை பார்க்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, அந்த நபரை பார்த்துக்கீங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வமா இருக்க, யார் அந்த நபர், யார் அந்த நபர். அப்ப அந்த நபரும் வருகின்றார், அவர் சாதாரணமா வராரு, மற்றவர்களை போலவே வராரு, தொழுறாரு, போயிறாரு. அப்ப சஹாபாக்களுக்கு இன்னும் ஆர்வம், அதனாலதான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார். ஏன்னு சொன்னா, யாராச்சும் ஒரு வித்தியாசமான அமல் செஞ்சா அந்த அமல் என்ன செய்யறாங்க, அந்த ஸ்பெஷல் அமலை நானும் செய்யணுமே, அந்த நன்மையை தர்ஜாவை நானும் அணைந்து கொள்ள வேண்டுமே என்கிற ஆர்வமும் தேட்டமும் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த நபரை பின்தொடர்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அமல் செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு ஒரு ஆளை பத்தி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்தில் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபி அவர்களை பின்தொடர்கின்றார்கள். அவர்களோட உத்தரவின் பேரு அவங்க வீட்டுல அவங்க கூடவே தங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்றுச்சு. என்னதான் இவர் பாக்குற, ஏன்னா ஒரு நபரை பார்க்கணும்னா அதிகபட்சம் பேசக்கூடிய நேரங்கள்ல அவங்கள பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அல்லது அவங்க கூட டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 24/7 அவங்க கூட இருந்தாதான் என்ன செய்யறாங்கிறது நமக்கு தெரியும், மானிட்டர் பண்ண முடியும் இல்லையா. அந்த ஒரு தேக்கத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தேடல்ல சஹாபி அவர்கள் 3 நாட்கள் அந்த நபரோடு தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. பாக்குறாங்க, தொழுறாரு, ஓதுறாரு, மற்ற ஒண்ணு ஸ்பெஷலா நம்ம செய்யறதை தாண்டி வேற எதுவும் அவர் அதிகமா செய்யல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அதாவது அந்த சஹாபி அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட நேரடியாவே கேட்டுறாரு. ஏன்னா அந்த கியூரியாசிட்டி அவரால் பொறுத்து கொள்ள முடியல. அப்படி என்னன்னா இது ஸ்பெஷல் அமல் அப்படின்ட்டு அவரால் ஏத்துக்க பொறுமையா இருக்க முடியல, டைரக்டாவே கேட்டுறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து சொர்க்கவாசி என்று சொன்னார்கள், நானும் உங்க கூட வந்து 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன், அப்படி எதுவும் ஸ்பெஷலான அமலை நாங்க ஒன்றும் பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்ல, அப்படி என்ன செய்றீங்க, என்னதான் பண்றீங்க அப்படின்னு அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, டைரக்டா கேக்குறாங்க. மாஹோ இல்லாம ரைத், நான் உங்கள்ட்ட அப்படி ஒன்றும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அந்த நபர் அவங்க அந்த நன்னேசர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதின் மினல் முஸ்லிமீன கிஷன் வலா அஹ்ஸது அஹதன் அலா கைர் அதாஹு அல்லாஹு இய்யா. என்கிட்ட ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா நான் யார் மேலையும் பொறாமப்பட மாட்டேன், யார் மேல என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் அப்படி ரிஸ்க் கொடுக்குறானே, அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் அப்படி வியாபாரத்தை கொடுக்குறானே, அல்லாஹ் அவங்களெல்லாம் இப்படி அவங்களுடைய தரஜாக்களை மேம்படுத்தி வச்சிருக்கிறானேன்னு ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், பொறாமைப்பட மாட்டேன். வலா அஹ்ஸது அஹதன் இல்லாம ஆதாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத்தின் மீது ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய வெறுப்பை நான் காட்ட மாட்டேன். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு. இந்த ஒரு எண்ணம் தான் என்னை சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டது என்பதாக அந்த நபர் பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே, நாம் இந்த 4 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த நன்னாளில் மூலமாக நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழலும் நாம் மற்றவர்களை இழிவாக எண்ணுவதோ, மற்றவர்களை நம்மை விட குறைவாக எண்ணுவதோ, அல்லது மற்றவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளின் மீது பொறாமை கொள்வதோ, அந்த எண்ணம் நம்மில் இந்த நாளோடு கலைந்து விட வேண்டும். அந்த ஒரு உறுதிமொழியோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். அதே போல எந்த ஒரு சூழலிலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்கிற ஒரே கோட்பாட்டில், ஒரே நேர்கோட்டில் தான் நாம் பயணிக்க வேண்டும். அல் முஸ்லிம் அகல் முஸ்லிம், அவர் கலிமா சொல்லிட்டாரா, அவர் நம்முடைய சகோதரர். அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்குள் பிளவுகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு தாரக மந்திரத்தை நாம் நம்முடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத விவாதங்களும் நமக்குள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதே போல எந்த ஒரு சூழல் வந்தாலும் நம்முடைய உறவுகளை, சொந்த பந்தங்களை முறித்து வாழவே கூடாது. அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தையும் மிகப்பெரிய பொக்கிஷம் அதில் தான் ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கின்றான். ஒரு சில நேரங்களில் நாம் செய்வது நியாயமாகவே தெரியும், மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் 100% கரெக்டா தான் இருக்கிறோங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹுவின் பாதையில், அல்லாஹுவின் பார்வையில் அதற்கான வேறு காரணங்கள் இருக்கலாம். எனவே ஆனால் நாம் மார்க்கம் சொல்லிருச்சா, தாய் தந்தையர்களோட நாம் முடிச்சு வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, சகோதரரோட முடிச்சு வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, சரி பரவாயில்ல,
அவங்க கரெக்ட், அவங்க தப்பாவே இருந்துட்டு போட்டோம், நான் கரெக்டாவே இருந்துட்டு போட்டோம், நான் இறங்கி போகிறேன், நான் எதுவும் குறைஞ்சு போயிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பணிவான குணம் நம்ம இடத்தில் இருக்கும் வரை நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியாளர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அப்பேற்பட்ட ஒரு நல்ல முஃமின்களாக, நல்ல அடியார்களாக, நல்ல இறை நேசர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலக சமுதாயத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த நன்னாளில் நல்ல துஆவோடு நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு இலகுவாக ஆக்கி தருவானாக. இந்த நன்னாளை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கு வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம் சகோதரர்களுக்கும் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.